வெல்கம் டு மை சேனல். இன்று பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். பதம் என்றால் சொல் எனப்படும். அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தருமானால் அது பகுபதம் உறுப்பிலக்கணம் என்று அழைப்பார். அந்த பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். இந்த 6 உறுப்புகளில் முதல் உறுப்பு பகுதி, கடைசி உறுப்பு விகுதி. அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்பது இடைநிலை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. விகாரம் என்பது பகுதி இல்லைன்னா சந்தி ரெண்டில் ஏதோ ஒன்றில் மாற்றம் அடைந்து வருவது விகாரம். இதுதான் பகுபத உறுப்பிலக்கணம் என்பர். எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம். உதாரணமாக சாய்ப்பான் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். சாய்ப்பான் எப்படி பிரிக்கலாம்? நீங்கள் பொதுவாக பிரிக்கிறதுக்கு தெரியல அப்படின்னா மெய்யெழுத்து, ஒரு எழுத்து மேலே புள்ளி வரும் இல்லையா, அந்த மெய்யெழுத்துக்கு பக்கமெல்லாம் ஒரு கோடு போட்டுட்டு வந்தீங்கன்னா பாதி பிரிச்சிடலாம். இப்போ சாய்ப்பான் பிரிச்சிங்கன்னா சாய், இப், பா, இன் இப்படி தான் பிரிக்க முடியும். ஆனால் எழுதும்போது சாய், இப் ப்ளஸ் இப் ப்ளஸ் இப். பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அந்த இப்பு தனியாக போட்டுட்டு ஆ கூட அந்த கடைசி எழுத்து இன்னும் சேர்த்தா பிரிஞ்சிடும். சாய் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஆன் அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட் எழுத்து பகுதியை வச்சுக்கோங்க, கடைசி எழுத்து விகுதியை வச்சுக்கோங்க. இப்போ பகுதியும் விகுதியும் உங்களுக்கு தெரியும். இப்போ இடைநிலை, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கிறது இடைநிலை. இடைநிலைங்கிறது 3 வகைப்படும். 1 இறந்த கால இடைநிலை, 2 நிகழ்கால இடைநிலை, 3 எதிர்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை அப்படின்னா இத்து, இட்டு, இரு, இன்னு அப்படின்னு முடிஞ்சால் அது இறந்த கால இடைநிலை. எதிர்கால இடைநிலைனா இப்பு, இவ்வு 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. நிகழ்கால இடைநிலைனா கிறு, கின்று, ஆனின்று. அவ்வளோதான். இதில் இந்த சாய்ப்பானில் என்ன இடைநிலை இருக்குது? இப்புங்கிற எழுத்து இருக்குது. அந்த இப்புனா என்ன? இப்பு, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை. அப்போ நம்ம பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம், விகுதியை கண்டுபிடிச்சாச்சு, இடைநிலையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நடுவில் இருக்கிற எழுத்து, பகுதிக்கும் இடைநிலைக்கும் எடுக்கிற எழுத்து சந்தின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போ மறுபடியும் அந்த இப்புங்கிறது சந்தி. அவ்வளோதான் உறுப்பிலக்கணம். அவ்வளோதான். இப்படி தான் பிரிக்கணும். ஒன்றுன்னா கீழே வருது, நீங்கள் அதில் சந்தி எங்கே வருது, சாரி எப்படி வருது, விகாரம் எப்படி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஓரளவு புரிஞ்சிக்கும்.